நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது, அதை அமேட்டன் பண்ணவங்க. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையாக இருக்குது. நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. பெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். 2 வீலரில் ஹைவேல போயின்னு இருந்தேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு, நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. உண்மை டாக்ஸுமே இருக்கு பழக்கப்பட்டு, ஆனா வீதியில அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது, அதை அமேட்டன் பண்ணவங்க. குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டோம், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? பெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இதுலேருந்து தற்காத்து கொள்ளணும்னா சார், அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்லை அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாக. ஏன் ஒன்றும் புரிஞ்சா, நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு வயசானவங்களாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? முன்னால் நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க, இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். அங்கே இது எதிர்காம கடிக்கும் எங்க அம்மா என்ன சொன்னாட்டு எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்தில். ரைட் தானே? அவ்வளோதான். எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம், பலவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்றீங்க, இந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமாக இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே, போயா போய் போ. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையாக இருக்கு. கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்ல, வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம்? ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீங்கள் எடுத்துமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்கள் பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. இஷ்யூ பேசினா அந்த இஷ்யூக்குள்ள இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம்னு நீங்கள் பேசும்போது நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும். இஷ்யூ ரைஸ் பண்ணுறவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதராக காட்ட ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்கே இஷ்யூவே. நான் நினைக்கிற அளவுக்கு நீங்களாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. உண்மை. நாய் பெருகின காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அகமதாபாத்லயும் ராபிஸ் ஃப்ரீ சிட்டியா இந்தியாவில் இருக்குது. எங்க சட்டம் மதிக்கப்படுதோ, எங்க சட்டத்தை மக்களும் அரசாங்கமும் மதிக்குதோ அங்க வருது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலாக நாய். ஸ்டில் தெரு நாய் தான் சார் கடிச்சிது. கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தரமாட்டோம். 2nd வீக்கே ஒரு அங்கிள் இறந்தார். ஏன்னா எங்கள் அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்டில் 3 பேருக்கு கடிச்சிது. உங்கள் அம்மாவே கடிச்சிருது, உங்கள் அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்கள் ஃபுட்டு வைப்பீங்களா நாய்க்கு? வைக்க மாட்டேன் சார். கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. வீட்டுல குழந்தை பெட் மேல படிச்சிட்டு இருக்கு சார். மொத்த நாய் வந்து எட்டி பாக்குது. நான் தப்பி தவறி தள்ளி கிள்ளி வெளியில விட்டுட்டு அந்த நாய் கார்பரேஷன் கால் பண்றேன், எடுக்கல. ஆனா நான் 100 கால் பண்ண உடனே கார்பரேஷன் நம்பர் கொடுத்தாங்க சார். கொடுத்து வந்தாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க அடிக்கூடாதுன்னு இருந்தோம் சார். அந்த நாய்க்கு வேற இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. எங்க பாத்ரூம் இருந்ததுனால ஓகே, அந்த பாத்ரூம் இல்லை எங்க சார் போவோம். ஹாலில் கத்திட்டு இருக்கு சார் அந்த நாய். குழந்தைங்க உள்ள இருக்குது, இன்னொரு குழந்தை பக்கத்துல இருக்கான். புச்சி வலிச்சுன்னு என்ன சார் பண்றது? நாங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். வழக்கம் போல் என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து போகும்போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். 6 வயசு பையன் இறந்துட்டான் சார்.
எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ஏன்னா அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இல்லங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு நாங்க யாரு தெரியும் இதே இந்த தான் வலி சார் நீங்க உங்களுக்கு தெரியல. சொல்றீங்க. ஒண்ணுமே வந்து உங்க எமோஷன்ஸ் தப்புன்னு சொல்ல சார், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்க குழந்தைகளை கடிச்சது வந்து ரைட்டு. என்ன ஏன் நாய் கடிக்கு 4 ஊசி போடணுங்க? இந்த கையில ஊசி, இந்த கையில ஃபர்ஸ்ட் டோஸ், 3வது நாள் ஒரு ஊசி. இந்த ABCAR அப்படிங்கிறது இஸ் த ப்ரூவன் மெத்தட். இதுக்கு ஒர்க் ஆக போகிற ஒரு விஷயம். நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வரும், நாய்களை கொத்து கொத்தா பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு கொல்லுவாங்க, விஷம் வைப்பாங்க, கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு மேலே இதான் ஆங்கிலேயன் காலத்துலேருந்து இதான் பண்ணியிருக்காங்க. 1860களில் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு வகையிலுமே ரேபிஸ் நோய் குறையல, எந்த ஒரு வகையிலுமே நாய்க்கடிகள் குறையல. அம்மா சொல்லுது குழந்தை கடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்கிறோம், நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க. அப்ப எனக்கு அரசுகிட்ட நான் என்ன கேட்பேன்? கூட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் அரசுகிட்ட தான் பேசுவேன் சார். ஓ, அதனால நாங்களே வாய் மூடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம். எந்த அரசா கூட எனக்கு அரசை பத்தி வேலை எடுத்துட்டு போனனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ, இல்ல நாங்க வந்து விலங்குகளை கொண்டு ஓடுவேன். ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா. ராட்வெய்லர் உங்க நாயா மேடம்? எல்லாம் எங்கன்னு ஏங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிடுறீங்க? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய். எங்க பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றேங்க. ஸ்டில் ஐ எம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன், இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நோய் போல் போற்றா கடை எங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அது வந்து கருணை காருண்யம் எல்லாம் இருக்கும். நாங்க ஒன்றும் இப்போ அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லைன்னு. இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்குறீங்க, சரியா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. வெக்கமா இல்ல? வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்றேன் சார். புதுசா இருக்கு.